எல்லாம் வல்ல பேரறிவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது என்றென்று உண்டாவதாக. எல்லாம் வல்ல இறைவன் நோன்பை பற்றி நாம் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் குறிப்பிடும்போது, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்திற்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு என்பது தன் அடியார்கள் வெறுமனே பட்டினியில் ஆழ்த்துவது மட்டுமல்ல இறைவனுடைய நோக்கம். அன்றியும் ஏழை எளிய மக்களின் பசி என்னவென்று அனைவரும் அறியவும், எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான், எந்த தவறுகளையும் உற்று நோக்குவனாக இருக்கிறான் என்ற இறை அச்சம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்பட வேண்டும். அப்படி நடப்பவர்கள்தான் உண்மையான இறைய அடியாட்கள். அதற்காகவே நோன்பை கடமையாக்கினேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்திருக்கிறான். நோன்பு என்பது பசிருப்பது மட்டுமல்ல, உடலில் உள்ள அனைத்து பாகங்களிலும் நோன்பு இருக்க வேண்டும். தீயவற்றை பார்ப்பதிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். கண்கள் நோம்பிருக்க வேண்டும். தீயவற்றை கேட்பதிலிருந்து விலகி காதுகள் நோம்பிருக்க வேண்டும். தீயவற்றை பேசுவதிலிருந்து விலகி வாயு நோம்பிருக்க வேண்டும். தீயவற்றை செய்வதிலிருந்து உள்ளமும் கைகள் கால்கள் நோம்பிருக்க வேண்டும். அதுதான் உண்மை நோம்பின் அடையாளம் என்று எல்லாம் வல்ல இறைவன் கொடுக்கிறான். அந்த ஒரு மாத காலம் நோம்பிருந்தால் என்பது இந்த மாதத்தோடு முடிவு அடைந்து விடுவதில்லை. மீதமுள்ள 11 மாதங்களுக்கான பயிற்சி தான் இந்த நோன்பு. இதை ஒவ்வொரு மனிதர்களும் கடைபிடித்து வந்தால் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான நிகழ்வை, அருமையான நிகழ்வை, இஃப்தார் எனும் இந்த நிகழ்வை பிழை தவறாமல் ஏறத்தாழ 22 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த பாங்கில இந்த இஃப்தார் நோம்பில நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், என்றென்றும் தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய சீரிய தலைமையில் இந்த இஃப்தார் நோன்பு இங்கே நடக்கிறது. இந்த இஃப்தார் நோன்பை புரட்சித் தலைவருடைய காலத்திலேயே புரட்சித் தலைவி அம்மா 19 ஆண்டு காலம் சிறப்பாக நடத்திய பாங்கில ஏறத்தாழ இது 22 முடிந்து 23வது ஆண்டை இஃப்தார் நோன்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருப்பதை நடத்தி கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம்.
இந்த இப்தார் நோன்பை மிகச் சிறப்பாக நடத்திய என்னுடைய அருமை சகோதரர், மரியாதைக்குரிய கழகத்துடைய சிறுபான்மை நலப்பிரிவினுடைய செயலாளர், மரியாதைக்குரிய முன்னாள் நமது அமைச்சரவையிலே இடம்பெற்று சிறப்பாக பணியாற்றிய ஆவடி அப்துல் ரஹீம் அவர்கள் நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து மிகச் சிறப்பாக இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். அனைவரையும் நான் இந்த நேரத்திலே பெரு அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அருமை சகோதரர்களே, இந்த அற்புதமான நிகழ்வில் மரியாதைக்குரிய ஷியா பிரிவினுடைய ஹாஜி மௌலானா குலாம் இஸ்மாயில் மக்ரடி கான் அவர்களும், மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அன்வராஜா அவர்களும், மோத்தி பாபா தர்கா அவருடைய ட்ரஸ்டி அல்ஹாஜ் முனைவர் ஷரீப் அவர்களும், மரியாதைக்குரிய எஸ்டிபி கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அருமை இளவல் நல்லி முபாரக் அவர்களும், ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அருமையண்ணன் ஹைதர் அலி அவர்களும், மரியாதைக்குரிய தமிழ் மாநில முஸ்லிம் கட்சியினுடைய தலைவர் ஷேக் தாவூர் அவர்களும், புரட்சிவாதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களும், கழக சிறுபான்மை பிரிவினுடைய பொதுச் செயலாளர் மனிதநேய கட்சியினுடைய அருமை சகோதரர் ஹாரூன் ரஷீத் அவர்களும், மரியாதைக்குரிய கட்சி தொடர்பாளர் கழக செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி அவர்களும், பல்வேறு வகுப்பை சார்ந்த என்னுடைய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளும், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும், இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் வருக 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 என வரவேற்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இஃப்தார் நோன்பை இங்கு திறக்கின்ற அருமை நண்பர்களே, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்று சொன்ன புரட்சி தலைவருடைய பாடலுக்கேற்ப 3 எழுத்து சொன்ன அல்லாஹ் என்ற 3 எழுத்தை இதயத்தோடு தாங்குகிறோம். அல்லாஹ்வுடைய நெடும் பயணத்திலே தான், அல்லாஹ்வுடைய இதயத்திலே தான் தொட்டு நாம் எல்லாம் கலிமா என்ற 3 எழுத்தை உச்சரிக்கின்றோம். அந்த கலிமாவிலே பிறக்கின்ற நோன்பு 3 எழுத்தாக நமக்கு தந்திருக்கிறார் இறைவன். அந்த நோன்பு என்ற 3 எழுத்தை சிறப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை நடத்துவதற்கு தலைமை தாங்கிய என்னுடைய அருமை அண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் சேலம் என்ற 3 எழுத்திலே பிறந்த EPS என்ற 3 எழுத்துக்கு நன்றி என்ற வார்த்தையை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உன் எதிரி யாரை பார்த்து குலை நடுங்குகிறானோ அவன்தான் உனக்கான தலைவர் என்று புரட்சியாளர் மாசேதுங் சொல்லியிருக்கிறார். ஆம், நமக்கான தலைவரை பார்த்து ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, இந்த இருவரும் இணைந்து எதிர்க்கக்கூடிய நம்முடைய தலைவராக, நம்முடைய சிறுபான்மை மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இங்கே தலைமை உரை ஆற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக வாழ்த்துரை வழங்குவதற்காக அண்ணன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் அன்வர் ராஜா அவர்களை அழைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த 98ஆம் ஆண்டு முதல் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை நடத்தி வந்தார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய புரட்சி தமிழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று விரும்பி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு
வரவேற்புரை நிகழ்த்திய அன்பு சகோதரர் தமிழ் மகன் ஹுசேன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, இறுதியிலே நன்றியை வழங்க இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் அவர்களே, இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் ஒரு முறை டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி ஒரு பேட்டி எடுத்தது. அந்த பேட்டியில் அவர்கள் கேட்ட கேள்வி, உங்களுக்கு பின் அதிமுகவை வழிநடத்தும் வாரிசாக நீங்கள் யாரை கருதுகிறீர்கள் என்பது கேள்வி. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்ன பதில், நான் ஏன் வாரிசை நியமிக்க வேண்டும்? என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை வாரிசை நியமித்தாரா? நான் எதற்கு வாரிசை நியமிக்க வேண்டும்? நான் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்னுடைய தகுதியை நிரூபித்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். அதை போல என்னை போல கஷ்டப்பட்டு தன்னுடைய தகுதியை நிரூபிக்கிற ஒருவர் இந்த இடத்தை அடைவார் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னார். அதுதான் இப்போது கண்ணுக்கு முன்னால் நடந்திருக்கிறது. கழகத்தின் அதிகாரம் படைத்த அமைப்பான பொதுக்குழு, சட்ட ரீதியான நீதிமன்றங்கள், தலைமை தேர்தல் ஆணையம் ஆகிய அனைத்து அமைப்புகளிலும் தன் தகுதியை ஜனநாயக ரீதியில் நிரூபித்து நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இடத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்கு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள். உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, நீதிமன்றம் ஆதரவாக இருக்கிறது, கட்சியில் இருக்கின்ற செயலாளர்கள்லாம் ஆதரவாக இருக்கிறார்கள். சரி, அப்படியானால் தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்களே என்று இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். தொண்டர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்பதை எப்படி தீர்மானிப்பது? எப்படி உங்களால் தீர்மானிக்க முடியும்? என்னால் முடியும். நான் சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தொண்டர்கள் எந்த பக்கம் இருப்பார்கள் என்றால், கட்சி எந்த பக்கம் இருக்கிறதோ, தலைமை கழகம் எந்த பக்கம் இருக்கிறதோ, கட்சியின் கொடி எந்த பக்கம் இருக்கிறதோ, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம்தான் தொண்டர்கள் எல்லாம் இருப்பார்கள். எனவே கட்சியினுடைய தலைமை எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதையும், அந்த தொண்டர்கள் எல்லாம் இன்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது இன்னொன்று, நிறைய காரியங்களை இஸ்லாமிய சமுதாயத்திற்காக நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது செய்திருக்கிறார்கள். அது அமைதியாகவே செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். ஹஜ் மானியம் என்று ஆண்டுக்கு 8 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் தந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மத்திய அரசாங்கம் 2018 அதை நிறுத்திவிட்டது. நான் மனதில் இதை எடுத்துக்கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பார்த்து இதை சொல்லலாம் என்று போனேன். அப்படி சொல்லலாம் என்று போடுகிற போது நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் பேசியது என்னுடைய மனதில் இருந்தது. அப்படியே மனதில் உருட்டி கொண்டே போனேன். டெமோக்ரஸி இஸ் நாட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி அலோன் but to save the rights of minority also. டெமோக்ரஸி என்பது ரூல் ஆஃப் மெஜாரிட்டி மட்டுமல்ல, மைனாரிட்டியினுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதுதான் டெமோக்ரஸி என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்களே. அப்படியெல்லாம் சொல்லியிருக்கும் போது மைனாரிட்டி இப்படியெல்லாம் நசுக்குகிறார்களே, நாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் இதை பற்றி பேசலாம் என்று நான் முதலமைச்சர் அவர்களை பார்த்து, அண்ணன் இந்த மானியத்தை நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னேன். அண்ணன் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எவ்வளவு வரும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், குறைந்தபட்சம் 8 கோடி, அதிகபட்சம் 10 கோடி வரும் என்று சொன்னேன். உடனே அண்ணன் அவர் சொன்னார்கள், முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் அண்ணன் அவர் சொன்னார்கள், ஒரு 2 நாள் பொறுங்கள், நாம் ஜீவ போடுவோம், மத்திய அரசு தர வேண்டாம், அதை நாமே ஏற்றுக்கொள்வோம், இந்த சமுதாயத்துக்காக நாமே ஏற்றுக்கொள்வோம் என்று அண்ணன் அவர்கள் ஜீவோ போட்டு அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இதுவரை இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? மத்திய அரசு தான் தந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறார்கள். மத்திய அரசு 2018 அதை நிறுத்திவிட்டது. அதற்கு பிறகு நம்முடைய அண்ணன் அவர்கள் தான் கொடுக்கிறார்கள். அம்மா அவர்கள் இருக்கும்போது அம்மா ஒரு ஜீவோ போட்டார்கள். அது என்ன ஜீவோ என்றால், ஒவ்வொரு மாவட்டத்திலும் டிஸ்ட்ரிக்ட் ஹாஜி என்று இருக்கிறார்கள்.
இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஜி என்பவருக்கு மிகப்பெரிய வேலை இருக்கிறது. மிகப்பெரிய அவர் ஒரு கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு மனமுறிவு ஏற்படுகிற போது அதற்கான சான்றிதழ் வழங்குதல் போன்றவைகளை எல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஜி தான் செய்கிறார். அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஜிக்கு ஏதாவது ஹானரோரியம் வழங்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் முடிவு செய்து ஹானரோரியம் வழங்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் முடிவு செய்தார்கள். அதற்கான உத்தரவை 1/3/2016 அம்மா அவர்கள் போட்டார். அதற்கு பிறகு அது அப்படியே விட்டு போய்விட்டது. மாண்புமிகு அண்ணன் அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்றதற்கு பிறகு அண்ணன் அவர்கள் அந்த ஹாஜிகளை எல்லாம் அழைத்தார்கள். ஒவ்வொரு ஹாஜிக்கும் 20,000 ரூபாய் ஹானரோரியம், மாதம் 20,000 ரூபாய் ஹானரோரியம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஜிகளுக்கு அரசு வழங்குகிறது. 20,000 ரூபாய், மறந்து விடாதீர்கள். உடனே அண்ணன் அவர்கள் அவருடைய சேம்பரில் வைத்து அந்த 20,000 ரூபாயை வழங்கினார்கள். ஒவ்வொரு ஹாஜிக்கும் 20,000 ரூபாய் வழங்கினார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2020 பிப்ரவரியில் நம்முடைய உலமாக்கல் பென்ஷன் 1500 ரூபாயாகத்தான் இருந்தது. அது 2020 பிப்ரவரி 19 அண்ணன் அவர்கள் உத்தரவு போட்டார்கள். என்ன 1500 ரூபாய், 3000 ரூபாயாக உயர்த்துகிறேன் என்று அந்த மானியத்தை 3000 ரூபாயாக நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் உயர்த்தி தந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாட்டில் பரபரப்பா என்னமோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏற்கனவே இந்த சிஏஏ சட்டம் 2019 வந்தது. அதை நானும் அண்ணன் தம்பித்துரை அவர்கள் தான் போய் நிறுத்தினோம். கடைசி பார்லிமெண்ட் காலையில் லோக்சபா, இமீடியட்டா ஈவினிங் ராஜ்யசபாக்கு எடுத்துட்டு போறாங்க. நாங்கள் இருவரும் விடவில்லை, போய் இருந்து அங்கு நம்முடைய உறுப்பினர்களை பார்த்து அந்த சட்டம் வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய வெங்கையா நாயுடு எவ்வளவோ போராடி பார்த்தார். கடைசி வரை அந்த சட்டத்தை அப்போது எடுத்துக்கொண்டு வரவில்லை, அப்படியே விட்டு விட்டார். அதற்கு பிறகு வருகின்ற பார்லிமெண்ட் இதை பார்த்து கொள்ளட்டும், பின்னால் வருகிற பார்லிமெண்ட் இதை பற்றி முடிவெடுக்கட்டும் என்று அவர் இதிலேயே அவருடைய இருக்கையிலிருந்து சொல்லிவிட்டு சபையை ஒத்தி வைத்து விட்டார். அதோடு இந்த நாடாளுமன்றம் முடிந்து விட்டது. இப்போது இவர்கள் பேசுகிறார்கள். இப்போது நாங்கள் சொல்லிவிட்டோம், நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் சிஏஏ சட்டத்தை எதிர்க்கிறோம், மிக தெளிவாக எதிர்க்கிறோம், சொல்லிடுறோம். எங்களுடைய எலெக்ஷன் அறிக்கையிலும் தேர்தல் அறிக்கையிலும் இது இருக்கிறது. நான் எதற்காக தெரிவிக்கிறேன் என்றால், நீங்க இப்ப கச்சதீவை நீங்க தானே கொடுத்தீங்க, கச்சதீவை நீங்க கொடுத்தீங்க, உங்க அப்பா தான் கொடுத்தாரு. இப்ப நீங்க கச்சதீவை மீட்கணுங்கிறீங்க, அது எப்படி சரியா வரும்? அதை போல நாங்கள் சிஏஏவை எதிர்க்கிறோம், ஏற்கனவே ஆதரித்தோம், இப்போது எதிர்க்கிறோம். எங்கள் நிலைமையை மாற்றிக்கொண்டோம். எங்கள் பொதுச் செயலாளர்களே இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். நான் சொல்வது முத்தலாக் தடை சட்டம் நாங்கள் எதிர்த்தோமா இல்லையா? நான் தான் பேசினேன், அண்ணன் அவர்கள் அனுமதி தந்தார்கள், நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன். அதே போல் பொது சிவில் சட்டம் நாங்கள் எதிர்க்கிறோம். NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்த NIA நீங்க ஆதரித்தது யார்? திமுக தானே. NIA என்றால் அங்கிருந்து மத்திய போலீஸ் ஒரு தமிழகத்திற்குள்ளே ஒரு இடத்திற்கு வந்து ஒருவரை கைது செய்து அவனாக வழக்கு போட்டு விட்டு போவான். தமிழ்நாடு அரசுக்கு அது தெரியாது. இது மிகப்பெரிய கருப்பு சட்டம். மாநில சுயாட்சி பேசுகிற நீங்கள் NIA எப்படி ஆதரிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காயிதே மில்லத்தினுடைய மணிமண்டபம், காயிதே மில்லத்தினுடைய பிறந்த நாள், காயிதே மில்லத்தினுடைய 100ஆண்டு விழா, இவைகளெல்லாம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய காலத்திலே செய்து தந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது மற்ற விஷயங்களை எல்லாம் நான் சொல்கிறேன் என்பதை தெரிவித்து, நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரை, இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சொத்து, அவர் ட்ரெஷர், அவர் ப்ராப்பர்ட்டி, நம்முடைய சொத்து என்றால் அது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவனின் அமைதி வளம் வளர்ச்சி என்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இப்புனித நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு
இஸ்லாமிய பெருமக்களை எல்லாம் அழைத்து கண்ணியப்படுத்தி இப்தார் விருந்தை வழங்கி இன்றைக்கு தலைமை உரை ஆற்ற வருகை இருந்திருக்கின்றார். இப்பொழுது நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமை உரை ஆற்றுவார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி இந்த இனிய விழா மேடையில் அமைந்திருக்கும் சன்னி பிரிவு தலைமை ஹாஜி ஜனாப் முப்தி டாக்டர் ஹாஜி சலாவுதீன் முகமது அய்யூப் அவர்களே, தலைமை ஹாஜி சியா பிரிவு குலாம் முகமது மெஹதி அவர்களே, அண்ணா சாலை தர்கா டிஸ்ட்ரி அல்ஹாஜ் சயத் மசருதீன் அவர்களே, எழும்பூர் மோதி பாபா தர்கா டிஸ்ட்ரி அல்ஹாஜ் முனைவர் ஷெரீப் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் நண்பர் திரு நெல்லை முபராக் அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஹைதர் அலி அவர்களே, தமிழ் மாநில முஸ்லிம் கட்சியின் தலைவர் திரு எஸ் ஷேக் தாவூத் அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, மனித ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எஸ் ஹாரூன் ரஷீத் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய கழக அவைத்தலைவரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய முன்னாள் தலைவருமான அண்ணன் டாக்டர் தமிழ்மகன் விஷயன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய கழக அமைப்புச் செயலாளர் முன்னாள் அமைச்சருமான திரு அன்வராஜ் முன்னாள் எம்பி அவர்களே, நன்றி ஆற்றுள்ள கழக சிறுபான்மையினர் நல பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு எஸ் அப்துல் ரஹீம் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கழக செய்தி தொடர்பாளரும் கழக சிறுபான்மையினர் நல பிரிவு துணைச் செயலாளருமான திரு ஜவஹர் அலி அவர்களே, வருகின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கழக சிறுபான்மை பிரிவு நிர்வாகிகளே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களே, பொருளாளர்களே, தலைமைச் செயலாளர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழக சார்பு அமைப்பின் மாநில துணை நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு நிலையிலே பணியாற்றி வருகின்ற கழக நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, எனது அன்பான அழைப்பை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கு எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஜனாப் ஹாஜி ஆற்காடு இளவரசர் முகமது அலி அவர்களே, சமுதாய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமை சேர்க்கவும் வரி தந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்று எனது நெஞ்ச நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் இறுதியில் இப்தார் நிகழ்ச்சி நடத்துவோம். இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் தேதி அறிவிக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு ரமலான் மாதத்தின் தொடக்கத்திலேயே இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய பெருமக்களை இதயத்தில் வைத்து நேசித்தவர் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர் நடத்தி கொண்டிருந்த இப்தார் நிகழ்ச்சியை அவருடைய விசுவாசமிக்க தொண்டர்களாகிய நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இஸ்லாமிய பெருமக்களுக்கு இப்தார் விருந்து அளித்து வந்த ஒரே தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து நமது கழகம்தான். உதட்டிலே மட்டும் அம்மா அவர்களின் பெயரை உச்சரிக்காமல் அவரை உள்ளத்திலே வைத்து பூஜித்துக் கொண்டிருப்பவர்கள் நாம். அந்த புனித தலைவியின் வழியிலே புனிதமான ரமலான் மாதத்தையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம். புண்ணியங்கள் பூத்து கொழுங்கும் மாதம் ரமலான் மாதம், தர்மங்கள் செழித்து நிறையும் மாதம் ரமலான் மாதம், ஏழை எளியோர் மீது இரக்கம் காட்ட வேண்டிய மாதம் ரமலான் மாதம். இஸ்லாமியர்களின் கடமைகள் 5: விசுவாசம், பிரகடனம் என்னும் களிமா, 5 வேளை தொழுகை, தர்ம சிந்தனையோடு ஏழைகளுக்கு வழங்கப்படும் ஜகாத், புனித மெக்கா நகருக்கு செல்லும் ஹஜ் பயணம்,
ரமலான் மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய நோன்பு, இதுதான் இஸ்லாத்தின் 5 கடமைகள். அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமைகள் ஒன்று இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பல்வேறு வகையில் பாதுகாப்பு அரணாக விளங்கி வருவது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது. அந்த வகையில் எங்களது அவைத்தலைவர் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த அண்ணன் தமிழ்மகன் விஷயன் அவர்கள் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது. பொதுமக்கள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அச்சமின்றி பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய விடியா திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அச்சத்துடன் பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற மன அமைதியுடன் வாழ்வதற்கு ஒற்றுமையுடன் பணியாற்றி கழக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம். தீய சக்திகளை அகற்றுவோம். இந்த உலகில் மனித நேயம் அரிதாகிவிட்டது. அதை மீட்டெடுக்கவும் தீய சிந்தனைகளால் மாறிப்போன மனித உள்ளங்களை தூய்மைப்படுத்த ரமலான் மாதத்தின் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அத்தகைய அகந்தையை, ஆணவத்தை ஒடுக்கி சிறந்த மனிதராக உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக இஸ்லாமியில் கடைபிடித்துதான் ரமலான் நோன்பு. இந்த புனித மாதத்தில்தான் உலக மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்கும் சத்தியத்தை அடையாளம் காட்டுவதற்கும் பூமிக்கு அருளப்பட்ட திருமறையாம் திருக்குரான் ஆகும். இதனை இஸ்லாமியர் தங்கள் உயிராக நேசிக்கின்றனர். மனிதனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பது திருக்குரான். இந்த ரமலான் மாதத்தை பொறுமையின் மாதம் என்றுதான் குறிப்பிடுவார்கள். ஒருவன் பொறுமையுடன் நடந்து கொண்டால் அவனுக்கு சொர்க்கமே பரிசாக கிடைக்கும் என்று இறைதூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நபிகளின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன். நபிகள் நாயகம் தனது சகாக்களுடன் தினமும் ஒரு தெரு வழியாக நடந்து செல்வார். நபிகள் நாயகத்திற்கு கிடைத்த புகழை சகித்து கொள்ள முடியாத ஒரு பெண்மணி அவர் அந்த தெருவில் போகும் பொழுது தன் வீட்டு மாடி மேலே இருந்து அவர் மீது குப்பையை கொட்டுவார். நபிகள் நாயகம் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கோபப்படாமல், ஆத்திரப்படாமல் அமைதியாக நடந்து போவார். நபிகளோடு இருப்பவர்களுக்கோ மிகுந்த கோபம். அந்த பெண் உங்கள் மீது குப்பையை கொட்டுகிறார், நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களே என்று ஆவேசப்படுவார்கள். நபியிடமிருந்து புன்னகைதான் பதிலாக வந்தது. தினம் இதை போல நபிகள் நாயகம் அந்த தெருவில் நடந்து போகும்போது மாடியில் இருந்த அந்த பெண் அவர் மீது குப்பையும் கொட்டுவார். நபிகள் கோபப்படாமல் போவார். அவருடன் இருப்பவர்களின் ஆத்திரமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் நபிகள் நாயகம் அந்த தெரு வழியாக போகும்போது அந்த பெண் அவர் மீது குப்பையை கொட்டவில்லை. நபிகள் நாயகத்திற்கு ஆச்சரியம். நிமிர்ந்து மேலே பார்த்தார். மாடியிலே வழக்கமாக நிற்கும் இடத்திலே அந்த பெண் இல்லை. அந்த பெண்மணிக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. வாருங்கள் மேலே போய் பார்ப்போம் என்று மாடியில் இருக்கும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு நபிகள் சென்றார். சகாக்களும் உடன் சென்றார்கள். குப்பை கொட்டி அந்த பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கட்டிலே படுத்திருந்தார். தினமும் என் மீது குப்பை கொட்டும் நீங்கள் இன்று கொட்டவில்லை, அதனால்தான் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். மருந்து சாப்பிட்டீர்களா? மருத்துவர்களை பார்த்தீர்களா? நான் வேண்டுமானால் மருத்துவரை அழைத்து வரவா என்று பரிவுடன் கேட்க அந்த பெண் உடனே எழுந்து கண்ணீர் கலங்கியவாறு, ஐயா, நான் தினமும் உங்கள் மீது குப்பை கொட்டி அவமானப்படுத்தினேன். ஆனால் நீங்களோ அன்பான வார்த்தைகளால் என் மனதில் இருந்த தீய எண்ணங்களை எல்லாம் மாற்றி என்னை நல்லவளாகி விட்டீர்கள். உங்கள் பெருமை தெரியாமல் கீழ்த்தரமாக நடந்து கொண்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகத்திடம் மன்னிப்பு கேட்டு அழுதார் அந்த பெண். இந்த சம்பவம் உணர்த்துவது என்னவென்றால், அராஜக வழியில் செல்வர்களை விட அமைதியான வழியிலே செல்வர்களுக்குத்தான் உறுதியான வெற்றி கிடைக்கும். உழுதி வாரி தூற்றுபவர்களை பொறுமையுடன் அறவழியில் கடந்து செல்வர்களுக்குத்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். நான் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பற்றித்தான் சொன்னேன். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நான் பேசுவதாக யாரோது நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. இதேதான் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாய்மை, நேர்மை, பொறுமை, கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நம்மை சுற்றி எது நடந்தாலும் நமது இலக்கு வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் அவளுக்குத்தான்
பலம் அதிகமாக இருக்கிறது, அவரிடம்தான் அதிகாரம் இருக்கிறது, அதனால் வெற்றி அவர்களுக்குத்தான் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்மிடம் நேர்மை இருக்கின்றது, நியாயம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, தர்மம் இருக்கின்றது. தர்மத்தின் வழி நடக்கின்ற 2 கோடிக்கும் மேற்பட்ட விசுவாசமிக்க தொண்டர்கள் இருக்கின்றார்கள். நம்மோடு தான் தமிழக மக்களும் இருக்கின்றார்கள். அதன் பிறகு பாத்திரமான சிறுபான்மை மக்கள் நீங்களும் எங்களோடு இருக்கின்றீர்கள். பலமான கூட்டணி என்று சிலர் மாதிரி சொல்கிறார்கள். நாங்களும் பலமான கூட்டணி அமைத்திருக்கின்றோம். தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். இந்த கூட்டணியை விட வேறு எது பலமான கூட்டணி? தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். இந்த கூட்டணியை விட வேறு எது பலமான கூட்டணி? நாடாளுமன்ற தேர்தலில் அது தெரியத்தான் போகிறது. விடியா திமுக ஆட்சி முடியத்தான் போகிறது. இஸ்லாமிய பெருமக்களுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். உலமாக்களுக்கு ஊதிய உயர்வு, உலமாக்களுக்கு விலையில்லா மிதிவண்டி, ஹஜ் கமிட்டிக்கு நிதி உதவி, ஹஜ் பயணத்துக்கு மானியம் உயர்த்தப்பட்டது, ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல ஹஜ் இல்லம் கட்ட நிதி ஒதுக்கீடு, பள்ளிவாசல் தர்கா புனரமைப்பு மேற்கொள்ள நிதி, ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சிக்காக அனைத்து பள்ளிவாசலுக்கும் விலையில்லா அரிசி, கன்னித்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்களுக்கு மணிமண்டபம், தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக பாரத ரத்னா APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜனாதிபதி ஆக்குவதற்கு முதலாக குரல் கொடுத்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அத்தனையும் செய்தது நமது கழகம், நமது புரட்சி தலைவி அம்மா. தீய சக்தி திமுக செய்ததாக சொன்னதெல்லாம் சும்மா. இதயம் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா ஆகிய நம் இருவரும் தலைவரை தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருப்பது நாம் தான். பாதுகாப்பாக இருக்க போவதும் நாம் தான். பக்கபலமாக இருக்க போவதும் நாம் தான். மாண்புமிகு அம்மாவில் வகுத்து தந்த பாதையிலே, அம்மாவில் கடைபிடித்த மத நல்லிணக்கத்தை, சிறுபான்மையின் மீது அம்மாவில் காட்டிய அக்கறையை, இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அம்மாவில் காட்டிய அன்பை, பாசத்தை கொஞ்சம் கூட குறையாமல் நாங்களும் காட்டுவோம் என்று கூறி 30 நாட்கள் நோன்பு முடிந்து வர இருக்கின்ற ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை உங்கள் அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக ஏற்றமும் இன்பமும் மன அமைதியும் வாழ்க எல்லாம் உள்ள அல்லாஹ்விடம் துவா செய்கின்றேன். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின், இன்றைய தினம் என்று கருதுகிறேன், நேற்றையோ இன்றைக்கோ நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார், அதிமுக பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வதாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர்பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. உங்களைப் போல் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டுவது, கருப்பு பலூன் விடுவது, கோ பேக் மோடி என்று சொல்லுவது, ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத பிரதமரை அழைத்து அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்து வெல்கம் மோடி என்று சொல்லுவது திமுக தான். நாங்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். உங்கள் அன்பு சகோதரனாகிய எனது அழைப்பினை ஏற்று இந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொண்டு, இஸ்லாமிய பெருக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சம் நிறைந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாம் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மாவின் நெடுப்புகள் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நோன்பு துறக்கும் நேரம் இது. நோன்பு துறக்கும் நியத்தை நம்முடைய தமிழ்நாடு தலைமை ஹாஜி சலாவுதீன் ஐயூப் அவர்கள் இப்பொழுது நியத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம
لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. Actually, this is only Arabic words which we have to say and to start our no, which was not. Thank you very much. உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.